அதான் பிரேக்கப் பண்ணிட்டுல, அப்புறம் எதுக்கு மிஸ்ட் கால் கொடுத்துருக்க? எக்ஸ் என் கலந்த கைப்பட்டு தெரியாம வந்திருக்கும்டா ப்ரோ. நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்மளை வேணாம்னு சொல்லிட்டு போயிடும். போன பிறகு நம்மளை விருப்பத்திற்காக எனக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பும். அனுப்புச்சுன்னா நம்ம வந்து அது நம்ம ரிப்ளை பண்ணலாமா வேணாமனு யோசிப்போம். ஆனால் நம்மளோட இன்னொரு மைண்ட் சொல்லுவோம், ரிப்ளை பண்ணு, அவள் வந்து உன்னை லவ் பண்ணுறா, மறைமுகமாக அவட சொல்ல வந்திருக்கா, அதனால் அவங்க ரிப்ளை பண்ண வச்சிடும். ரிப்ளை பண்ண பிறகு அவள் சொல்லுவா, சாரிடா தெரியாமல் அனுப்பிட்டேன், வேற ஆளுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு உனக்கு அனுப்பிட்டேன். இந்த மாதிரி பல உருட்டுகள், ஒரு 1008 உருட்டுகள் வச்சிருக்காங்க. அந்த உருட்டை வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம தெரியாமல் இந்த வந்து முடிச்சுட்டு இருப்போம். இப்போ நம்ம எதுக்கு அவளுக்கு பேசணும்? அவள் இது வந்து எல்லாருக்கும் நடக்க ஒண்ணுங்க. இதெல்லாம் இது நடக்கக்கூடாதுன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா, உன் எக்ஸ்ட்ரா இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னா அதை தவிர்த்துரு, விழுத்துரு. இல்லைன்னா நீ அசிங்கப்படுவ தம்பி. கால் நினைச்சிட்டு போல. हेलो, खुर्रम कालम जी, सहारनपुर से बोल रहे हैं आप? हाँ जी। मैं अमिताभ बच्चन बोल रहा हूँ, कौन बनेगा करोड़पति से। अमिताभ बच्चन, हम शाहरुख खान बोल रहे हैं। அமிதாப் பச்சன் முகத்தை பத்தி. ஆமா, திடீர்னு நமக்கு போன் பண்ணி நான் தான் அமிதாப் பச்சன் பேசுனா என்ன நினைப்போம்? ஓ பிராங்க ஓடாங்கிட்ட அப்படிதான் நினைப்போம். ஆனா உண்மையான அமிதாப் பச்சன் என்ன ஓடுறது? யார்? ஏய் சொந்தக்காரங்கிட்ட நல்லா பேசுறா, வாட்சிங் டிவி ரிலேட்டிவ். ரம்பா மாதிரி இப்ப யாருமே இல்ல. ஆமா சித்தப்பா, ஆனா மேக ஆகாசோட தொட ரம்பாவது மாதிரியே இருக்கும் டாட். ஏன்டா டே, சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா பேசுறான்னு சொன்னது குத்தமாடா, அதுக்கு என்னடா பேசி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஓப்பனாக பேச நம்ம என்ன பேசுவோமோ அதானே பேச முடியும். சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா ஏன் சில பேர்லாம் சில ஃபங்க்ஷன்லாம் போனோம்னா சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ஏன்ப்பா பேசவே மாட்டேன், நல்லா பேசுப்பா, நான் உனக்கு கடிச்சா திங்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பேசினா அவன் என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு தடவை அவன் பேசிடணும், அப்புறம் தெரியும் இவன்கிட்ட வாயை கொடுக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்லை அவள் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் டேவோம். காடு இருந்தா புடுங்கிக்குவாங்க, பணம் இருந்தாலும் புடுங்கிக்குவாங்க, ஆனா படிப்பை மட்டும் எவனுமே எடுத்துக்க மாட்டான் என்று சொல்லிய அந்த வரிகள் இன்றும் கூட இணையதளத்திலே பதிலாகி இருக்கின்றன என்றால் அது தளபதியால் உரைக்கப்பட்ட. தளபதி எப்ப சொன்னாரு? தனுஷ் தானே படத்துல சொல்லுவாரு. ஆமாங்க, ஒரு பிரஸ் மீட்ல சொல்லுவார்ல. கமெண்ட்ஸ் 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 நல்லா இருக்கு. கமெண்ட்ஸ் தனுஷ் கிட்ட டயலாக் இருந்தாலும் பிடிங்க. அந்த ஊர்ல தனுஷ் தான் தளபதி போல. எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்கன்னு சொல்றாங்களே, தனுஷ் ஆகிட்ட இருந்து டயலாக பிடிங்கிட்டாங்களே, அதை சொல்லாம போயிட்டீங்களே தோழி. நானே ஒரு ஜெஸ்ஸி தான் ஆக்சுவலா. பக்காவா சிங்க் ஆகுதுல. டக்குனு விண்ணேத்தண்டி வருவாய் டூல இவரே ஜெஸ்ஸி அழைக்கணுமா? சின்ன கற்பனை அப்படின்னு. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பப்ஸ் வாங்கி வச்சிருங்க. அதை சாப்பிட்டா வாயில மிசையில ட்ரெஸ்ஸில் கீழே கொட்டி அசிங்கமாகும். அதனால யாரும் அதை தொடக்கூட மாட்டாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் நாம அதை சாப்பிடலாம். எப்படி ஐடியா? ஆமாங்க. ஆனால் இதில் சோகம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வரவங்கெல்லாம் பப்ஸை சாப்பிட்டு தான் போவாங்க. ஐ பப்ஸா அப்படின்னு கடிச்சிட்டு போயிடுறாங்க. நமக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு மிச்சரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க? பப்ஸை வாங்கி கொடுத்தோம்னு வைங்களேன், அதை சாப்பிட மாட்டாங்க. அதை நம்மளே சாப்பிடலாம் அவங்க போன பிறகு. ஐ ஜாலிங்கிற மாதிரி. நீ பொண்ணா இருந்தா உன்ன மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுவியாடா? நீ நான் பண்ண மாட்டேங்க, நீங்க லவ் பண்ணாதீங்க. அதான் நம்மளே பொண்ணா இருந்தா நம்மள மாதிரி பையன் லவ் பண்ணுவோமா? வடிவேல் பாலாஜி ரியாக்ஷன் தான், நான் பண்ண மாட்டேங்க, நீங்க லவ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ. சி ஐ லவ் பேர்ட்ஸ் மீ நெக்ஸ்ட் டே. தன்னுடைய ஆளு எனக்கு பறவைகள் பிடிக்கும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னையே ஒரு பறவையா மாத்திக்கிட்ட இந்த மனிதனை பாருங்க. என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி. 2015 to 2020 2020 சில வீடியோ சிரிப்பா இருந்தாலுமே மனசை ரணமாக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ. உண்மையாகவே 2015 to 2020 வரை இந்த மனம் சுற்றிட்டு இருந்தேன். முடி அப்படியே இப்போ கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கா, அப்போல்லாம் அப்படி ஃபுல்லாக முடி இருக்கும், அது வரையே முடி வச்சிருந்தேன். இப்போ அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிச்சு தான் முடிய அப்படி லைட்டாக குறைச்சிக்கிட்டேன். மனதை ரணமாக்கிய ஒரு பதிவு. அம்மா உனக்கு என்னடா, உன் அளவுக்கு 1000 பொண்ணுங்க வருவாங்க. உண்மையாமா? அம்மா ஆமாம், பக்கத்து கடைக்கு போயிட்டு பால் பாயிட்டு வாங்கிட்டு வா. மை சிஸ்டரை பாருங்க, அதான் காமெடியே.
கடைக்கு போய் சாமான் வாங்குறதுக்கு நம்மளை என்னென்னலாம் சொல்லுவாங்க. உன் அளவுக்கு 1000 பொண்ணுங்க வருவாங்களா? ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டுறாங்க. என்ன மூஞ்சிக்கு போடலாம்னு கடலை மாவு, தக்காளி, தயிர் எல்லாம் கலந்து ஃபேஸ் பேக் ஒரு கிண்ணத்துல ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். போண்டா சுட்டு தின்னு இருக்காங்க. மனுஷங்களடா நீங்கெல்லாம். கடலை மாவு இருந்தாலும் எடுத்து கலக்க வேண்டியதானே. போண்டா சுட்டு தின்னுருக்காங்களா பாவிகளா. கடவுளே, என்னை மட்டும் லவ் பண்ணணும், என் கூட மட்டும் பேசிட்டே இருக்கணும், அப்படி ஒரு பையனை கட்டிக்கணும். காட், காணிக்கையை போட்ட 10 ரூபாயை எடுத்துட்டு கிளம்பு. காணிக்கையை போட்ட 10 ரூபாய் எடுத்து கிளம்பு, உனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னமோ 29 அப்படிங்கிறது ரொம்ப ஏஜ்டான பர்சனா தெரியுவாங்களோ அப்படின்ற ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எனக்கு அந்த மாதிரி தோணுது. யாருக்கெல்லாம் அப்படி தோணுது? அதாவது ஒரு 29 வயது அப்படிங்கிறது வயதானவர். 30 தொடுகிற அந்த ஏஜ்ல இருக்காங்களா, 29, 30, 29 வயசானவங்க யாருக்கெல்லாம் மனசுல ஒரு மாதிரி எனக்கு அந்த எண்ணம் இருக்கு. 29 வயசே வயசானவங்க லிஸ்ட்ல வந்துருச்சா? கொடுமைய. ஆனா இந்த வீடியோ பார்க்க மனசு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இப்போ 97 வரையே 29 வயசு. 97 பிறந்தவங்களுக்கு இப்போ 29 வயசு ஆயிருக்கு. 28, 29 ஆக போகுது. இப்போ அவ்வளோதானே. 90களில் பிறந்தவங்களுக்கு இப்போ 30 வயசு நெருங்க போகுதுன்னு அறிவிச்சிடலாம் போலயே. அப்போ அங்கிள் ஆயிட்டுமா? ஆனால் நம்மளாம் சின்ன வயசுல பார்க்கும்போது 30 வயசு ஒரு ஆள் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆளாக இருப்பார். ஒரு நல்ல ஒரு நம்மளாம் அவளை வந்து ஒரு சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரி ஒரு அந்த ஸ்டேஜில் இருப்பார். இப்போ நமக்கு 30 வயசு ஆகும்போது நம்ம சின்ன பையன் மாதிரி தான் இருக்கோம். ஆனால் நமக்கு பின்னாடி பிறந்தவங்க நம்மளோட பெரிய பசங்க ஆயிட்டாங்க. அது என்ன மாதிரி அது? எனக்கு மட்டும் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. See, I like the guy who wear branded cloth only. ஓ அப்படியா? தலைவர் சொல்றாரு. அப்படியா? தலைவர் தான் மாஸ்டர் ஆஃப் டான்சர். Asian paint. Astra. சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், இன்ஜினியரிங். ஆமா, இதை விட பிராண்ட் இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு பிராண்டை போட்டிருக்காங்க தெரியல. As bro, attending relative function be like 25 age. எப்படி இருக்கு? 27 வயசு. ஏதோ அனுபவப்படுத்தல் நல்லா இருக்கு. மெச்சூர் ஆகிட்டாப்ல 27 வயசுல. சௌக்கியமா? இங்க கல்யாணம் ஆகல. 30 ஆச்சு. நமக்குன்னு கல்யாணம் ஆகலையாப்பான்னு கேட்கும்போது 25 வயசுல அவன் பேசும்போது கெத்தா இருக்கு. ஆமா ஆகல, என்ன பண்ண சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா 30 வயசுல உனக்குன்னு கல்யாணம் ஆகலையாப்பா அப்படின்னு கேட்கும்போது அதை விவரிக்க வார்த்தை இல்லைங்க. மொட்டை மாடி சுவற்றில் ஏன் இப்படி ஓட்டை வைக்கிறார்கள் தெரிந்தால் கூறவும். போர்க்காலங்களில் துப்பாக்கி வைத்து எதிரிகளை சுடுவதற்கு. நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி எதுக்கு ஓட்ட வைக்கிறாங்கன்னு நமக்கே தோணும். கமாண்ட்ஸ் படி தெரிஞ்சுக்கிறோம். 4 புத்திசாலி கமாண்டில் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க கமாண்ட் ரொம்ப லோடாகுது, அதனால கமாண்ட் வேணாம், அடுத்த வீடியோ போவோம். இது வந்து காற்று போடுறதுக்காக தானே. இந்த பிளெக்ஸ்லாம் வச்சா பிளெக்ஸ் வந்து ஓட்ட போட்டுருவாங்கல்ல, காற்று வந்து பிளெக்ஸை கீழே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி வீட்டை கீழே தள்ளி விட்டுருமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கும் தெரியல, மேபி இருக்கலாம், எல்லாம் அழகுக்காக தான். போட்ட கமாண்ட் ஹைலைட். போர்க்காலங்களில் துப்பாக்கி வைத்து எதிரிகளை சுடுவதற்கு. நல்லது. நீங்களே போனீங்க. என்னங்க நீங்க பெரியவங்க. நான் யூத்துன்னு சொல்றேன். அவர் சொல்ல வந்து பெரியவர் வேற, நம்ம நினைச்சு கலாய்க்கிற பெரியவர் வேற. இருக்கு இந்த வீடியோக்கு எனக்கு இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ போயிடுவாங்க. டாக்டர், படத்துல இந்த மாதிரி மாவு தண்ணியெல்லாம் கொட்டி ரொமான்ஸ் பண்ணா அதை ரசிக்க தோண மாட்டேங்குது டாக்டர். அதெல்லாம் யாரு கிளீன் பண்ணுவான்னு தோணுது டாக்டர். இந்த மாதிரி யோசிக்காம இருக்கிறது ஏதாவது மருந்து எழுதி கொடுங்க டாக்டர். ஆமாங்க, எனக்குமே அப்படிதான் தோணும். இவ்வளவு மாவு வள்ளி குட்டி சண்டை போட்டு விளையாடுறாங்களே, இதெல்லாம் யாரா கிளீன் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி தான். தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள குட்டி அதில் வந்து நீச்சல் அடிச்சு விளையாடுவாங்க. இதெல்லாம் யாரா தொடச்சு விடுவா? ஃபேனை போட்டு அதாவது காஞ்சிடும். அதே ரசியம் இருந்தாலும் இப்போ இப்படி மாவு குட்டி விளையாடுறாங்களா, காலையெல்லாம் குளிச்சிருப்பாங்க, இவன் மறுபடியும் போய் குளிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறது பெரிய விஷயம். 2 தடவை எப்படா குளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வரும். வயசாகுதுல அப்படிதான் தோணும், வேற வழி இல்லை. ஒரு நாளும் உன்னை உறவாலும் சும்மா இருந்தாலும் தாத்தா சும்மா இருக்க விட மாட்டாது போல நம்மள.
ஸோ தாத்தா இந்த மாதிரி தாத்தா பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக நம்ம அனிருத் ஐயா ஹிப்ஹாப் சரிகம பத்னிசா அப்புறம் அந்த மாதிரி பாட்டு கேட்டு பழசை மறந்துட்டு புதுசாக வாடுவோம் ப்ரோ. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான்.